25 வருஷமா வீடு கிட்ட இந்த வீட்டுக்குள்ள தண்ணியே வரலையே. இப்ப பார்த்து இப்படி தண்ணி வருது. கலெக்டர் இல்ல, ஒருத்தரும் காப்பாத்த வரலையே. யாராவது காப்பாத்த வர மாட்டாங்க. பவர் போச்சு. நைட்டு பிள்ளைகளை வச்சுட்டு என்ன செய்யன்னு தெரியல. திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று அதிகாலை முதல் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டத்தில் உள்ள முக்கிய அணைகளான பாபநாசம், சேர்வலாறு, மணிமுத்தாறு உள்ளிட்ட அணைகளுக்கு அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதையடுத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 50,000 கன அடிக்கு மேல் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டது. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டனர். இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து அதிகரித்து தாமிரபரணி ஆற்று நீர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உட்பட பல்வேறு இடங்கள் வெள்ள நீரால் சூழப்பட்டு காணப்படுகிறது. இந்நிலையில் அரசு உதவி பெறும் கல்லூரி ஒன்றின் ஓய்வு பெற்ற உடற்பயிற்சி ஆசிரியை தனது வீட்டில் புகுந்த தண்ணீரை பார்த்து கதறி எழும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருது. அந்த வீடியோவில் அவர் 35 வருஷமா இந்த மாதிரி தண்ணீர் வீட்டுக்குள்ள வந்ததே இல்லையே, எங்களை காப்பாற்ற யாரும் வரமாட்டாங்களா என வேதனையில் அரற்றுகிறார். கலெக்டர் உட்பட இதுவரை யாருமே வரலையே, எங்களை காப்பாற்ற ஒருத்தரும் வரமாட்டாங்களா, புள்ளக்குட்டிங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் என வேதனையில் அழுது அரற்றுகிறார். இந்த காட்சியானது தென் மாவட்டங்களில் தாண்டவமாடும் வெள்ளப்பெருக்கின் கோரத்தை வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது.